இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டரை நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. 20 இயர்ஸ் ஆகுது நம்ம கோசாலையில். முந்தானேத்து தண்ணி ரொம்ப லெவல் ஏறின உடனே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த பசுக்கள், கிருஷ்ணர் சன்னதி வரைக்குமே தண்ணி ஏறிடுச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த பசுக்கள்லாம் நம்ம ஆல்ரெடி இது வந்து ஆற்று பகுதி பக்கம்ன்றதுனால, ஆற்றுக்கு பக்கங்கிறதுனால நம்ம முதலே யோசிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ரேம்ப் போட்டிருந்ததுனால அந்த ரேம்ப் மூலமா அவ்வளோ பசுக்களையும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வர எங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் அவ்வளோ பசுக்களையும் மேல கீழே இருந்து மேல் தளத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் ஆத்துல தண்ணி வந்து மழை நின்று தண்ணி கொஞ்சம் லெவல் குறைய ஆரம்பிச்சிருக்கு. பட் கீழே இன்னும் எல்லாம் நார்மல் இதுக்கு வரல. அது எல்லாமே அந்த பகுதி எல்லாமே அப்படி எல்லாமே மாறி போன மாதிரி இருக்கு. அதெல்லாம் செட்ரைட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பசுக்களை கீழே கொண்டு போனோம். நம்ம இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு ஏற்கனவே யோசிச்சு பண்ணியிருந்ததுனால அவ்வளோ பசுக்களையும் காப்பாற்ற முடிஞ்சது. இறைவன் செயல். இப்ப எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சேஃபா இருக்கு. இனி அடுத்து பசுக்குண்டான தீவனங்கள் ஆனா நிறைய வந்து வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. நாங்க வச்சிருந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு வச்சிருந்த வைக்கோல் ஸ்டாக், பசுக்களுக்கு உண்டான தீவனங்கள், பெல்லட்ஸ், மத்த இதெல்லாமே வந்து ஆத்துல வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருக்கு. அதுக்குண்டான தேவைகளை நான் அடுத்தால பார்க்கணும். நாங்க அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் கொஞ்சம் முன் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கறது மாதிரி இதுவும் வந்து மாதா தான், நம்ம கோமாதா தான், அதுக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க நிச்சயமா இன்னைக்கு ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஏன்னா நாங்களும் அதே இதுல இருக்கிறதுனால இந்த சேரிட்டிஸ்க்கும் நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஆல் ஓவர் எங்கெங்க வந்து கஷ்டப்படுறாங்களோ மக்கள் சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.